ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கான ஸ்டோரி என்னென்னா தெனாலிராமன் ஸ்டோரி தான். இன்றைக்கி ஸ்டோரியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகலாமா? சரி, ஒரு நாள் தெனாலிராமன் வாழ்ந்துட்டு இருந்த நாட்டு மன்னருக்கு பக்கத்து நாட்டில் இருந்து ஒரு லெட்டர் அனுப்பி வச்சாங்களாம். அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சுன்னா, உங்களோட நாட்டு மேலே நாங்கள் போர் புரிய போகிறோம். இன்னிலேருந்து ஒரு மாதம் கழித்து நாங்கள் உங்கள் நாட்டுக்கு எதிராக ஒரு போர் செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னும், எங்கள் நாட்டை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, எங்கள் நாட்டு வீரர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பீப்புளாக இருக்காங்க. எங்களோட நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் தோற்று போகிறீங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால் இப்போயே நீங்கள் தோல்வியை ஒத்துக்கிட்டு உங்கள் நாட்டை எங்கள்கிட்ட நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் இருந்துச்சான். இப்படி செஞ்சிங்கன்னா அட்லீஸ்ட் நாங்கள் உங்ககிட்ட சண்டைலாம் போடாமல், யாருக்கும் எந்த காயம்லாம் படாமல் உங்களை நாங்கள் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி எழுதி யார் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னா, பக்கத்து நாட்டோட அரசர் ராஜராஜ சிம்மன் தான் அனுப்பி வச்சாராம். அதெல்லாம் பார்த்தோன்னே நம்மளோட ராஜாவுக்கு, அடடா என்னடா இது, இப்படி ஒரு லெட்ரு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே ஒரு மீட்டிங்கை போட்டாராம். அந்த சபையை யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, நம்மளோட தெனாலிராமன் இருந்தாராம், கூடவே நிறையா மந்திரிகள்லாம் இருந்தாங்களாம். உடனே இந்த செய்தியை சொன்னோன்னே எல்லா மந்திரிகளும், என்னது ராஜராஜ சிம்மனோட படையா? அச்சோ, அவங்க ரொம்ப பெரிய படையாச்சே, அவங்கக்கிட்டலாம் நம்மளால் போர் போட்டு ஜெயிக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே சலசலப்பாக பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்புறம் கடைசியாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, ராஜா கிட்ட ராஜா நம்மளால் அவங்க கூடலாம் சண்டை போட்டுடலாம் நம்ம ஜெயிக்க முடியாது, பேசாமல் அவங்க சொன்ன மாதிரியே நம்ம தோல்வியை ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். இதை கேட்ட ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக போயிட்டான். அப்போ தான் இவ்வளோ டைம் அமைதியாக இருந்த நம்ம ஹீரோ தெனாலிராமன், இதோ வந்துட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சி நின்று, ராஜா இவங்க சொல்கிறப்பெல்லாம் கேட்காதீங்க. இவ்வளோ நாள் நம்ம வாங்கி வச்சுருந்த புகழ், பேர், மக்களோட சந்தோஷம், இது எல்லாமே நீங்கள் எடுக்க போகிற முடிவில் தான் இருக்குது. நம்ம போய் இப்போ நாங்கள் தோத்துட்டோன்னு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே போயிடும். பின்னாடி ஹிஸ்ட்ரியில் நம்ம பேர் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் ராஜா, அதனால் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே ராஜாவும் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணாராம். யோசித்து என்ன பண்ணாரா, தெனாலிராமனை கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக உட்காந்து பேச ஆரம்பித்தாராம். என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எப்படி நம்ம இந்த போர்லேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசினாங்களாம். இப்படியே ஒரு 5 days ஓடி போச்சான். அதுக்கப்புறமா திரும்பவும் சபையை கூட்டி தெனாலிராமன் கிட்ட பேசினாரா ராஜா. அப்போ தெனாலிராமன் சொன்னாரா, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் ராஜா அப்படிங்கிற மாதிரி நம்ம தெனாலிராமன் சொல்லிட்டாராம். இதை கேட்ட ராஜா சரி அப்படின்னு விட்டுட்டாராம். உடனே தெனாலிராமன் விறுவிறுன்னு போய் கடகடான்னு ஒரு லெட்டரை எழுதி அதில் ராஜாவோட சிக்னேச்சர்லாம் வாங்கிக்கிட்டு அவர் என்ன செஞ்சாராம், அந்த பக்கத்து நாட்டுக்கு போனாராம். அங்கே போனோன்னே அங்கே இருக்கிற மன்னரை பார்த்து, நான் தான் ஒற்றன் வந்திருக்கேன், உங்களோட லெட்டருக்கு பதில் லெட்டர் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணாராம். அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, மதிப்பிற்குரிய ராஜராஜ சிம்மனுக்கு அப்படின்னு போட்டு, உங்கள் படைக்கு கொஞ்சம் கூட சளைச்சவங்க கிடையாது எங்கள் வீரர்கள்லாம், எங்கள் வீரர்களோட மன தைரியம் உங்கள் வீரர்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது, உங்ககிட்ட போர் புரியறதுக்கு நாங்கள் எப்போவோ தயாராக இருக்கோம், அதனால் நாங்கள் தோல்வியெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், எங்களை பார்த்து உங்கள் படம் தான் நடுநடுங்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இந்த ஓலையை எடுத்து வந்திருக்க வீரர் எங்களோட படையில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் தான், இவங்கக்கிட்ட உங்களோட சேனாதிபதியை சண்டை போட விட்டு, ஒருவேளை உங்கள் சேனாதிபதி ஜெயிச்சிட்டா எங்கள் கூட திரும்ப நீங்கள் சண்டைக்கு வாங்க, ஒருவேளை நான் அனுப்பி வச்ச ஒற்றன் ஜெயிச்சிட்டா நான் எங்கள் நாட்டையும் உங்களுக்கு பரிசாக தரேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்துச்சான். இதை பார்த்தோன்னே ராஜா ஓகே சண்டைக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே நம்ம தெனாலிராமன் சொல்லியிருந்தாங்களா, என்னது ராஜா என் கூட சண்டை போட சொன்னாரா, சரி ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது, அது என்ன அப்படின்னா 3 நாளைக்கு என்னையும் உங்கள் சேனாதிபதியையும் ஒரு சிறையில் போட்டு அடைச்சிடணும், 4வது நாள் தான் நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அதை கேட்ட ராஜாவும் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் சிறையில் அடைங்க 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சிறையில் அடைச்சதுக்கப்புறமா
ஆனால் எப்போதும் மாதிரி எல்லா வேலையும் சாப்பாடெலாம் வந்துருமா எல்லாம் கொடுத்துருவாங்களாம். உடனே சேனாதிபதி வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்தாராம். உன்னை நான் வந்து கண்டிப்பாக வெள்ளாம விட மாட்டேன், நீங்களாம் ஜுஜுபி அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாராம். உடனே தெனாலிராமன் சரி சரி கொஞ்சம் அடங்குடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கூலாகவே இருந்தாராம். சாப்பாட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதில் வந்து அந்த ஸ்பூனை வச்சு அந்த செவுத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடைய ஆரம்பித்தாங்களாம். ஏன்னா தெனாலிராமனுக்கும் சேனாதிபதிக்கும் நடுவில் ஒரே ஒரு செவுறு தான் இருந்துச்சான். அதை குடைய ஸ்டார்ட் பண்ணாராம். இப்படியே ஒரு நாள் முடிஞ்சுதான். 2வது நாளும் அதே மாதிரி ஓடிச்சான். அப்பையும் சேனாதிபதி எப்போதும் மாதிரி கத்திக்கிட்டே இருந்தாராம். தெனாலிராமன் ரொம்ப கூலாக ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாராம். அதே மாதிரி 3வது நாள் ஆச்சான். அப்போ தெனாலிராமன் வந்து நல்லா குடஞ்சிட்டாராம் அந்த செவுரை. ரொம்ப மெல்லிசாக ஆகிடுச்சான் செவுரு. அப்போ தெனாலிராமன் சொன்னாரா, எனக்கு வெத்தலைக்கு வந்து சுண்ணாம்பு வேணும், உன்கிட்ட இருக்கான்னு கேட்டாராம். உடனே இருக்கே அப்படின்னோடனே சரி எப்படி வாங்குவ அப்படின்னு சேனாதிபதி கேட்டதுக்கு, இதோ வருது பாரு என் கை அப்படின்னு பொடுக்குன்னு ஒரு குத்துனாராம். பார்த்தா இங்கேருந்து அந்த சைடு கை போயிடுச்சா செவுரை உடச்சிக்கிட்டு. அதை பார்த்த சேனாதிபதி பயந்தே போயிட்டாராம். ஐயோ இவர் என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு சொல்லி வெடத்து போயிட்டாராம். அதுக்கப்புறம் அப்படியே அந்த நாள் முடிஞ்சு ஃபைட்டிங் சீன் வந்துட்டான். அங்கே போய் ஃபைட் பண்ணலான்னொன்னே தெனாலிராமன் கிட்ட உனக்கு என்ன ஆயுதம் வேணும்னோடனே, எனக்கு ஆயுதம்லாம் வேணாம், எனக்கு வெத்தலை இருந்தால் போதும், சுண்ணாம்பை எடுத்து சேனாதிபதி நெத்தியில் வைங்க அப்படின்னு சொன்னோடனே சேனாதிபதி பயந்து போய் காலிலையே விழுந்துட்டாராம். ஐயோ இவரே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார், மண்ணா இவரோட நாட்டு மேலாம் ஆசைப்படாதீங்க, இவர் பயங்கர ஸ்ட்ராங்காக செவரையே உடச்சிட்டாரு, இவர்கிட்ட போர் போனால் நம்மளை தான் வந்து தோற்று போயிடுவோம் மன்னா, அதனால் போர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். இதை கேட்ட மன்னரும் நேராக அந்த ஜெயிலுக்கு போய் பார்த்தா அங்கே செவுரே உடஞ்சிருந்துதான். ஏப்பா மருத்துவர் செய்யக்கூடிய டாக்டரே வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்போ அவங்க நாட்டில் எல்லோரும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப்பு பின் வாங்கிட்டாராம். பின் வாங்கிட்டு நிறைய கிஃப்டெல்லாம் கொடுத்து நாங்கள் போர் செய்யலை அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் அவங்க நாட்டுக்கே அனுப்பி வச்சுட்டாராம். இதை கேட்ட அவங்க நாட்டு மக்கள், அதாவது யார், நம்ம விஜயநகர மக்கள் எல்லாம் தெனாலிராமனை ரொம்பவே ஹாப்பியாக வரவேற்று ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு பரிசெல்லாம் கொடுத்து என்ஜாய் பண்ணாங்களாம். அப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க 2 ராஜாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம். அவ்வளோதான் ஸ்டோரி, கதை இன்றைக்கு முடிஞ்சிடுச்சு. ஓகே, நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கணும், நம்ம எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம மன தைரியத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நான் உங்கள்கிட்டேருந்து விடை பெற்றுக்கிறேன். பை குட்டீஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அம்மாட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், பை டேக் கேர்.